பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த நாவல் கொட்டையை பயன்படுத்துறீங்க. சரியான முறையில நாவல் கொட்டை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? எந்தெந்த விதத்தில இத பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவுல நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க. டாக்டர் எனக்கு சுகர் வந்து இத்தன வருஷமா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவ் மெடிசினா இந்த நாவல் கொட்டைய நான் எடுத்துக்கிறேன். நாவல் கொட்டை பொடிய சாப்பிடுறேன். நாவல் கொட்டை சூரணம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே இந்த நாவல் கொட்டை அப்படின்னு சொல்றது உங்களுடைய சர்க்கரை அளவை குறைக்குமா? உங்கள நெறைய பேருக்கு எப்பவுமே சுகர் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது சுகர் லெவல் 200 அபோவ் 200க்கு மேல இருந்துகிட்டே இருக்குன்னா, சில வகையான அறிகுறிகள நீங்க ஃபீல் பண்ணா, சுகர் லெவல் உங்களுக்கு குறையுங்க. சுகர்னால எனக்கு நடக்க முடியல, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கை கால்கள்ல அதிகமான ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. முக்கியமாக நைட்ல அடிக்கடி யூரினேஷன்ங்க. பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருக்கு, செர்விசைட்டிஸ் இருக்கு. பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்குனா தவறாமல் இந்த மருந்த நீங்க சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து இத எடுத்துக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ சில மூலிகைகள் ரெகுலரா நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதனோட மருத்துவ பலன்களும் நமக்கு சரியா தெரியலையே, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டோட நெறைய பேர் இருக்கீங்க. அதுல ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த நாவல் கொட்டை. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த நாவல் கொட்டையை பயன்படுத்துறீங்க. சரியான முறையில நாவல் கொட்டை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? எந்தெந்த விதத்தில இத பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்ப நெறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, டாக்டர் எனக்கு சுகர் வந்து இத்தன வருஷமா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவ் மெடிசினா இந்த நாவல் கொட்டைய நான் எடுத்துக்கிறேன். நாவல் கொட்டை பொடிய சாப்பிடுறேன். நாவல் கொட்டை சூரணம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே இந்த நாவல் கொட்டை அப்படின்னு சொல்றது உங்களுடைய சர்க்கரை அளவை குறைக்குமா? உங்கள நெறைய பேருக்கு எப்பவுமே சுகர் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது சுகர் லெவல் 200 அபோவ் 200க்கு மேல இருந்துகிட்டே இருக்குன்னா, சில வகையான அறிகுறிகள நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை, கால் மரத்து போற மாரி இருக்குங்க. உடல் சோர்வு எப்பவுமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் சோர்வு நெறைய பேருக்கு இருக்கும். உள்ளங்கை, உள்ளங்கால் மரத்து போற மாதிரி ஒரு உணர்வு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது. சுகர் லெவல் குறையவே இல்லைங்க. வெயிட் லாஸ் சிவியரா இருக்கு. அதிகமா தாகம் எடுக்குது. நைட்ல அடிக்கடி நான் யூரின் போறேன். இந்த மாதிரிலாம் நெறைய பேர் சொல்றீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இந்த நாவல் கொட்டையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக டானிக் ஆசிட் அதிகமாக இருக்குங்க. டானின் அப்படின்னாவே ஒரு ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துவர்ப்பு சக்தி. இந்த துவர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய நரம்புகளை வலிமையாக்குது. அதே சமயம் சுகருக்கு மட்டும் கிடையாது, எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும் பார்த்தீங்களா? பெண்கள் நெறைய பேருக்கு மெனோபாஸ் டைம்ல மாதக்கணக்குல உங்களுக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு. நெறைய பேர் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸஸ் ப்ளீடிங் அதாவது அதிகமான உதிரப்போக்கு, இல்ல வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கு. செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம நெறைய பேருக்கு பெண்களுக்கு சர்விக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஸோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு, உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கு. இதற்குமே இந்த நாவல் கொட்டையை பயன்படுத்தலாம். சரி, சர்க்கரை இருக்கிறவங்களும் சரி, அதிகமான உதிரப்போக்கு, மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த நாவல் கொட்டையை எப்படி பயன்படுத்தலாம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சர்க்கரை நோயை குறைப்பதற்கு இந்த நாவல் கொட்டை பொடி நம்ம எடுத்துக்க போறோம். இந்த நாவல் கொட்டை பொடியோட என்னென்ன சேர்க்கணும்னா சிறுகுறிஞ்சான். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், ஐயோ சிறுகுறிஞ்சான் நல்ல கசப்பான ஒரு மூலிகையாச்சே அப்படின்னு. கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து தான் சர்க்கரையோட அளவை நமக்கு கட்டுக்குள்ள வைக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சிறுகுறிஞ்சானும் எடுத்துக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மாம்பருப்பு. அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. மாம்பழத்துக்கு உள்ள விதைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதையோட உள்பகுதி மாம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாம்பருப்பு இதுவுமே நல்ல ஒரு தோற்பு சக்தி. முக்கியமாக பார்த்தோம்னா வயிற்றுல நிறைய பேருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். பசியே இல்லை, குழந்தைகளுக்கு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அடல்ட்ஸ்க்குமே இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களை நிறைய பேருக்கு வயிற்று பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது, வயிற்று புழுக்கள் இருக்குன்னா மாம்பருப்பு நீங்கள் தாராளமாக அது வந்து நெருப்பில் சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அந்த விதைகளை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இதனோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மூலிகை சுகரை குறைக்கும். நிறைய பேர் இதை வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுதான் வெந்தயம்.
ஸோ வெந்தயம் இது எல்லாமே எந்தெந்த அளவு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாவல்கொட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 300 கிராம் எடுக்கிறோன்னா, இப்போ நான் சொன்ன மற்ற மூலிகைகள் சிறுகுறிஞ்சான், வெந்தயம், மாம்பருப்பு எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கணும். எல்லாமே 100 கிராம் எடுத்துட்டு பொடி செய்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் லெவல் உங்களுக்கு குறையுங்க. சுகர்னால எனக்கு நடக்க முடியல, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கை கால்களில் அதிகமான ஒரு டயர்ட்னஸ் தெரியுது, முக்கியமாக நைட்டில் அடிக்கடி யூரினேஷனுங்க, பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருக்குது, செர்விசைட்டிஸ் இருக்குது, பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்குனா தவறாமல் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது, இதெல்லாம் எனக்கு செய்ய டைம் இல்லைங்க, வேறு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற மருந்தே சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நாவல் கொட்டை சூரணம், ஸோ இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். எப்படிங்க இதை பயன்படுத்துறது? இப்போ நாவல் கொட்டையை நீங்கள் சொன்ன பொடியாக இருக்கட்டும், நாவல் கொட்டை சூரணமாக இருக்கட்டும், நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்து குடிச்சிடணும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஈஸியாக கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இந்த நாவல் கொட்டையை வேறு எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுப்பகுதியில் புழுக்கள் இருந்தாலும் சரி, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்னு சொல்கிறோம், பசியே இல்லை, தேமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை மூலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு ப்ளீடிங் ரொம்ப சிவியராக இருக்குது டாக்டர், ஹேனஸில் ஆசனவாய் பகுதியில் மோஷன் போகும்போதே எனக்கு வந்து அப்படியே பிளட் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த மூலம் பிரச்சனைக்கும் நம்ம நாவல் கொட்டையை பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவல் கொட்டையோட தேற்றான் கொட்டை பொடி நம்ம சேர்த்துக்கணும். தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்கிறது நல்ல குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதிகமான உதிரப்போக்கை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க, ஸோ உங்கள் ஏஜுக்கு வயதுக்கு ஏற்ற ஒரு உடல் எடை இல்லை, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கோம்னா தேற்றான் கொட்டையை நம்ம பயன்படுத்தும். உங்களை நிறைய பேருக்கு தெரியுமே, தேற்றான் கொட்டை லேகியெல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டே மூலிகை தான், நாவல் கொட்டை, தேற்றான் கொட்டை. இது ரெண்டுமே பொடியாகவே உங்களுக்கு இருக்கும். நம்ம நல்லா அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெகுலராக இதை நம்ம வந்து நெய்யில் சாப்பிட்டுட்டு வரணுங்க. நெய் அல்லது வெண்ணெய். ஸோ மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் சரியாகணும்னா நாவல் கொட்டையும் தேற்றான் கொட்டை பொடியும் ஒன்றாக சேர்த்துக்கோங்க. நெய்யில் கலந்து அரை ஸ்பூன் எடுத்து நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு உணவு எடுத்த பிறகு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், வயிறு பகுதி சுத்தமாகும், அல்சர் இருந்தாலும் நமக்கு குணமாகுது. ஸோ உடலில் பலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது சரியாகிறதுக்கும் இந்த நாவல் கொட்டையும் தேற்றான் கொட்டையும் பயன்படுது. ஸோ இதை தாண்டி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமான பெரும்பாடு, ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமான உதிரப்போக்கு, இடுப்பு வலி, கை கால் உளைச்சல், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாந்தி வர மாதிரியே இருக்குனாலும் இந்த நாவல் மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நாவல் மரப்பட்டையை கஷாயமாக நீங்கள் பயன்படுத்தும்பொழுது உடலில் அவ்வளவு மாற்றங்கள், ஸோ தெளிவான மாற்றங்கள் நிறைய நடக்குதுங்க. ஸோ தொடர்ந்து இந்த நாவல் மரப்பட்டையோட கஷாயத்தையும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குறைய ஆரம்பிக்கும். இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குனாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ சில மூலிகைகள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அதனோட மருத்துவ பலன்களும் நமக்கு சரியாக தெரியலையே, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டோடு நிறைய பேர் இருக்கீங்க. அதில் ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த நாவல் கொட்டை. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.